எனக்கு மோஸ்ட்லி போய் சொல்லி கொடுத்தது இந்த பொண்ணுங்க தான். பொண்ணுங்க நல்லா முக்காச்சு போய் சொல்ல மாட்டியா நீ? பசங்க உண்மையா இருக்கானுங்க, பசங்க உண்மையா மட்டும் தான் பேசுவானுங்க. நீ எல்லாரும் பொண்ணுங்களையும் கம்பேர் பண்ணி சொல்ற. நான் எல்லா பொண்ணுல சொல்ல, உங்களை மாரி சொல்றேன். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 500 ரூபா வாங்கிட்டு அப்புறமா தரோம்னு சொல்றோம்ல, அதெல்லாம் போய் தான் தரமாட்டோம். போடா போக்கத்தவன, உனக்கு எதுக்குடா பணம் தரணும்? உன்கிட்ட வேணா குடுக்குற சட்டமான பிக்காளிப்படா. போய் சொல்லி மாட்டிக்கிட்ட போது என்ன ரியாக்ஷன் இருக்கும் அந்த இடத்துல? ரியாக்ஷனா காலுக்கெல்லாம் தானா வைப்ரேட் ஆகும். நம்ம நார்மலா பேசுறது எல்லாமே போய் தான். அதுல போய் தனியா உண்மை தனியா கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம். நான் கண்டுபிடிச்சிருவேனே. அப்படியா? நிறைய போய் பேசுறவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏய் இவன் என்ன மாதிரியே பேசுறாங்க. தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கவி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொய் சொல்கிறது எப்படி. நான் பொய் சொல்லலாம் மாட்டேன். ஸோ வாங்க யார் யார் எப்படி பொய் சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் கேஷுவல் என்டர்டைன்மெண்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொய் சொல்கிறது எப்படிங்க? வாயில தகா சொல்லுவாங்க பொய். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். பொய்னாலே ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க தான். ஏன் ஏவா நாங்களாம் பொய் சொல்ல மாட்டோம் தெரியுமா? பொய் தான் சொல்றீங்க. நிறைய ஏதோ ஃபோன் பண்ணுவேன், ஃபோன் பண்ணி ஹலோ அப்படின்னு தான். ஏய் கால் பண்ண தான் கால் பண்ணுவாங்க. பெரிய சைட்ல எல்லாம் போவோம். நான் தான் கேள அப்பாவோட பேசுறேன், இது ஆண்டி கால் பண்ணாங்க. ஆனா எவனா ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கோம். அப்பா லைன்ல வராரு, கட் பண்ணு சொல்லுடா. நீ எல்லாரும் பொண்ணுங்களையும் கம்பேர் பண்ணி சொல்ற. நான் எல்லா பொண்ணுல சொல்ல, உங்களை மாரி சொல்றேன். பொய் வந்து எப்படி கூட சொல்றான். இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 500 ரூபா வாங்கிட்டு அப்புறமா தரோம்னு சொல்றோம்ல, அதெல்லாம் போய் தான் தரமாட்டோம். போடா போக்கத்தவன, உனக்கு எதுக்குடா பணம் தரணும்? உன்கிட்ட வேணா குடுக்குற சட்டமான பிக்காளிப்படா. இப்போ நான் வந்து அம்பத்தூர்ல தான் இருப்பேன். அங்கேயே மச்சான் அதோ திருமங்கலத்துல தான் இருக்கேன். அதோ பக்கத்துல நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிடுவேன். அறிகட்டவனே பரதேசி பல, நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? அவனை ஏமாத்து தப்பு தானே. நீ நான் ஏமாத்தலையா? நான் வரேன் இதுதான் சொன்னேன். நான் என்னைக்கு வரேன்னு சொல்லியே. அம்மா ஃபோன் பண்ணும்போது அவ சொல்லுவா, ஹலோ அம்மா நான் த்ரோபால் மேட்ச்ல இருக்கவா. அவ்வளவுதான் போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். பெண்ணு தங்கமார்ந்த பெண்ணு அப்படியே நான் வரத்திருக்கேன். திருடி சாப்பிட்டேன். திருடி சாப்பிட்டீங்களா? திருடி எங்க வீட்ல திருடி சாப்பிட்டீங்களா? வீட்ல ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரிலாம். என்னடா இவன் தோத்துக்கு சத்தவனா இருப்பானா? எந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போய் சொல்லிருக்கீங்க? நேற்று த்ரிஷா மெசேஜ் பண்ணாங்க, ப்ரொபோஸ் பண்ணாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நான் தான் இப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் தமிழ்நாட்டில். எதுலலாம் வந்திருக்குது? பார்லிமெண்ட் நியூஸ்ல லைவ் நியூஸா தான்க்கா. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. சரி, உனக்கு பொய் பேச சொல்லி கொடுத்தது யாரு? எனக்கு மோஸ்ட்லி போய் சொல்லி கொடுத்தது இந்த பொண்ணுங்க தான். பொண்ணுங்க நல்லா முக்காச்சு போய் சொல்ல மாட்டியா நீ? பசங்க உண்மையா இருக்கானுங்க, பசங்க உண்மையா மட்டும் தான் பேசுவானுங்க. சின்ன வயசுல ஹோம்ஒர்க் முடியலன்னா மிஸ் கிட்ட போய் சொல்றா, பாத்துக்கலாம் எதுவானாலும். நானும் சொல்றேன், மிஸ் கிட்ட போய் சொல்லுவேன், மிஸ் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன், வீட்டுல நோட் வச்சுட்டு வந்துட்டேன். சார் உடம்பு சரியில்லை சார். ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸா போய் பேசுவாங்க. ஆமா, இப்போ வந்து அம்மா அப்பா வந்து காசு வந்து ஒரு 3000 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அம்மா சொல்லுவாங்களே, 2000 நடக்குது போல டெய்லி. செலவடிச்சு 3000 செலவாயிடுச்சு சொல்லிட்டு அம்மா 1000 ரூபீஸ் அடிச்சு வச்சுப்பாங்க. அதுல இருந்து அப்படியே அம்மாவே போய் சொல்றாங்க. அது காவேரி மாவ 4 கடையை உடச்சு அவங்க அம்மாக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து எடுத்து வந்துக்குது. அது புள்ளியா இது புள்ளியா? பொய் பேச யாரு கத்து கொடுத்தா? போய் சொல்லுவா ஃப்ரெண்ட்ஸுங்க தான், அதோ இவங்க தான். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். சரி, பொய் சொல்லி மாட்டிக்கும் போது உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, எப்படி சொல்றது, அந்த பொய்ல இருந்து வெளியே வரதுக்கு வேற ஏதாவது போய் சொல்லலாமான்னு யோசிப்பேன். வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். பொய் சொல்லி மாட்டிக்கும் போது உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சுவிட்ச் ஆஃப் போயிடுவா. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுயா? ஒண்ணுக்கு இருந்துருவேன், ஒண்ணுக்கு இருந்துருவேன். நான் போய் பேசி நிறைய மாட்டுறது எங்கன்னா வந்து எங்க வீட்டுல தான். நான் பேசுறேன், இப்போ கூட இங்க வந்திருக்கேன். எங்க அம்மா கால் பண்ணி எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டால, மா எங்க மேலம்மா அதோ ஃப்ரெண்டு கூட தான் இங்க வந்திருக்கமா அப்படின்னு தான். சரி சீனிமா கிளம்பி வீட்டுக்கு வாங்க. ஆனா போக மாட்டேன் வீட்டுக்கு, தோ வரேன்னு வாங்க. ஆனா வீட்டுக்கு போயிட்டு என் மேல வெறியா இருப்பாங்க. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ்ல மாட்டி என் மேல வெறியா இருப்பாங்க. எங்கடா போயிட்டு எதுனா ஒரு போய் சொல்லுவேன், ஆனா எப்படி மாட்டேன்னு தெரியாது, மாட்டிப்பேன். மாட்டும் போது இருப்பாங்க கச்சேரி. பொய் சொல்லி மாட்டிக்கிட்ட போது என்ன ரியாக்ஷன் இருக்கும் அந்த இடத்துல? ரியாக்ஷனா காலுக்கெல்லாம் தானா வைப்ரேட் ஆகும்.
நீங்க முக்கியமான ஒரு வேலையா வெளிய போறீங்க. ம். அந்த டைம் பார்த்து உங்க ஃப்ரெண்டு கால் பண்றான். ம். மச்சான் நான் வரட்டா அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல நீங்க என்ன போய் சொல்லுவீங்க? ஆனா நீங்க அப்ப பாத்தீங்கன்னா உங்க லவரோட இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருப்பீங்க. இப்பதான் லவரே இல்ல நீங்க லவர்ன்றீங்க. ஆளே இல்ல பெல்லு. மச்சான் ஒன்னும் இல்லடா, நான் ஒரு கதையை நவுத்த போறேன். கதை நவுத்த ஆமா, போறியா? ஒரு கதையை நவுத்த போறேன்டா. ஒரு ஸ்பாட்டுக்கு கதையை நவுத்த போறேன். அந்த ஸ்பாட்ல அந்த கதையை நவுத்து ஃபோன் பண்ணி நீ வா மச்சான் தான். அது புரிஞ்சுப்பான் வேண்டாம். நான் கதை நவுத்த போறேன், என்ன அதுன்னு புரிஞ்சுப்பான் அவள் தான். புரிஞ்சிருச்சு. 1 hour ஆக்கிடுறோம். சரி, இப்போ நீ வந்து வெளிய முக்கியமான ஒரு வேலையா போற. சரியா? உன் ஃப்ரெண்ட் அந்த டைம்ல கால் பண்ணி மச்சான் நான் வரேன்டா. கால் எடுக்க மாட்டேங்க நானு. காலை ஃபர்ஸ்ட் எடுக்க மாட்டேங்க நானு. மச்சான் என்னடா புது நம்பர்ல இருந்து கூப்பிடுற? இதான் என் நம்பர்ல இருந்து கூப்பிட்டு எடுக்க மாட்டியா? இல்லடி அம்மா இருக்காங்கடி, நான் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படிதான். சாரி மச்சான், எனக்கு வண்டியில் பெட்ரோல் இல்லை, சுத்தமாக ட்ரெயிலில் இருக்குது. என்னையும் யாராவது ஒருத்தவங்க டோர் பண்ணி போய் தான் பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவேன் மேடம். ஏண்டா நானும் உனக்கு அவ்வளோ அழகாரமா போயிட்டுனா? நம்ம நார்மலாக பேசுறது எல்லாமே போய் தான். அதில் போய் தனியாக உண்மை தனியாக கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம். நான் கண்டுபிடிச்சிருவேனே. அப்படியா? நிறைய போய் பேசுறவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்க. ஏய் இவன் என்ன மாதிரியே பேசுறாங்க. ஒரே ஒரு காமெடி இருக்குது. சொல்லுங்க. ஒரு சண்டைக்கு போனானுங்க இவனுங்க. என்னடா சண்டை எப்பரா போச்சு அப்படின்னா, ஆப்போசிட் ஏரியா ஆளுங்கெல்லாம் கட்சியெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்கடா அப்படின்லாம் ரொம்ப பேசினாங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் நைட் 8 மணிக்கு நடக்கிற சண்டே அவன் மற்ற நாள் 9 மணிக்கு என்கிட்ட வந்து சொல்கிறான், மச்சான் நான் போய் நின்று இந்த டியோ இருக்குல்ல, அந்த டியோ கேப் எவ்வளோ இருக்கும், நம்ம அந்த கேப்பில் ஒருத்தர் கால் வச்சுன்னு உட்காந்துருக்கான், அந்த கேப்லேயும் பூந்து ஓடனானா. 9 மணி லைட்டே இல்லாத தெருவில் அந்த கத்தி மட்டும் பலன்னு தெரிஞ்சிச்சான். அப்புறம் அது எப்படி எடுத்தானா, இந்த சூப்பர் மேன்லாம் எடுப்பாங்களே அந்த மாதிரி இப்படி போட்டு இப்படி எடுத்தாங்க. அண்டர் கிரவுண்ட் ஆதிகேசவல்கிட்ட வச்சுக்காதீங்க சார். பொய் சொல்றது எப்படிதான் நான் கேட்டேன். ஆனா இதே இப்படி பொய் சொல்லுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இது போல ஒரு நல்ல பப்ளிக் ஒப்பீனியன் பார்க்கணும்னா ஹாரா தமிழ் கேஷுவல் என்டர்டைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூவி ரிலேட்டடா அப்டேட்ஸ் பார்க்கணும்னா ஹாரா தமிழ் மூவி ப்ரோமோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெப் சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம் பார்க்கணும்னா ஹாரா தமிழ் சினிமாட்டிக் யூனிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. பை.